பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வந்ததும் உடனே செந்தில் எந்திரிச்சு போக பாக்குறாங்க. அப்ப கதிர் கேக்குறாங்க, எங்கன்னா போக பாக்குற சொல்லுன்றாங்க. இங்க பாருடா, உங்க கூட பேசி சந்தோஷமா இருந்த உன்னுடைய அப்பா வந்துட்டாரு. அந்த பாண்டியன் என்கிட்ட தேவையில்லாத விஷயம் பேசுவாரு. அதனால மனசு கஷ்டப்பட்டு போறதுக்கு பதிலா நானாவே போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அதனாலதான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, சரி விடுடா, அவன் என்னத்தை ஏன் கெடுக்கணும் விடுன்னு சொன்னதும் உடனே கதிரும் எதுவும் பேசாம அமைதியாயிடுறாங்க. செந்தில் ரூம்க்கு போறதுக்காக போறாங்க. டேய் செந்தில் வாடா இங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கூப்பிடுறாங்க. பாண்டியன் கூப்பிட்டதுமே பயங்கரமா செந்தில் ஷாக் ஆயிட்டு கிட்ட போய் நிக்கிறாங்க. கோமதி ஒரு பக்கம், என்னதான் மீனா சொன்னா கூட இவருக்கு புத்தி அறிவு எதுவும் இருக்காது, இப்ப மட்டும் செந்தில ஏதாவது பேசட்டும் அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கோவத்துல இருக்காங்க. உடனே பாண்டியன் செந்திலோட கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சுட்டுடா செந்தில்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட பாண்டியன் மன்னிப்பு கேக்குறாங்க. இதை பார்த்ததும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்பா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க போய் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு செந்தில் கேக்குறாங்க. இல்லடா, 1000 தான் இருந்தாலும் நீ தப்பு பண்ணிட்டதான், அந்த தப்பை உணர்ந்து நீ திருந்திட்ட. ஆனா தப்பு பண்ணி திருந்தனோன்னா திரும்ப திரும்ப நீ இந்த தப்பு பண்ணின்னு சொல்லி காட்டுறது எந்த அளவுக்கு உன்னுடைய மனசு கஷ்டமா இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை மீனா எனக்கு புரிய வச்சுட்டேன். அதனால உன்கிட்ட நான் நடந்துகிட்ட விதம் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இதை கேட்டதும் செந்தில் வந்து பாண்டியனை கட்டிப்பிடிச்சு, அப்பா நான் லஞ்சம் வாங்கினது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். உங்க பேருக்கு கலங்கம் வர்ற மாதிரி நான் நடந்துகிட்டது எல்லாமே என்னுடைய தப்புதான்ப்பா. அது ஏதோ என்னுடைய அறியாமையால நான் பண்ணிட்டேன். இனி என்ன ஆனாலும் சரிப்பா, லஞ்சம் பக்கம் நான் போக கூட மாட்டேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. இந்த மாதிரி என்ன வார்த்தையெல்லாம் குத்தி கிழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு செந்தில் மனசுல இருக்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. சரி விடுடா, அப்பா நான் திட்டுறதுக்கு தானே, கண்டிக்கிறதுக்கு பேரு தானே அப்பா. இனி இந்த தப்பு பண்ண மாட்டேன், நானும் உன்னை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியன் செந்தில உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோமதி வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்ப நம்ம பாண்டியனுக்கு ஒரு ஞாபகம் வருது. வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம அரசியோட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஆனா அரசிக்கு இவர் தான் மாப்பிள்ளைங்கிற விஷயம் வந்து யாருமே சொல்றது கிடையாது. அரசிக்கு ஒரு மாதிரி சஸ்பென்ஸா இருக்கட்டும் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஒருவேளை கார்த்திகேயன் தான் அரசியோட மாப்பிள்ளைன்ற விஷயம் மட்டும் அரசிக்கு தெரிஞ்ச அரசு என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.